Hi guys, welcome to our channel Anand Academy. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் 17 and 18 பார்க்கலாம். உலக குரல் தினம் ஏப்ரல் 16 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாள் வந்து தகவல் தொடர்பு, கலை மற்றும் வெளிப்பாடு ஆகியவற்றில் வந்து மனித குரலோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துறதுக்காண்டி இந்த ஏப்ரல் 16 வந்து உலக குரல் தினம் வந்து நம்ம கொண்டாடுறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உலக ஹீமோபிலியா தினம் ஏப்ரல் 17. இந்த ஹீமோபிலியா அப்படின்றது வந்து இருக்குன்னா இரத்தப்போக்கு கோளாறுகள் அதோட பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காண்டி இந்த ஹீமோபிலியா வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் 18. கலாச்சாரம் மற்றும் இயற்கை பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி இந்த ஏப்ரல் 18 வந்து உலக பாரம்பரிய தினம் வந்து நம்ம கொண்டாடுறோம். அடுத்து பாருங்க, கிராமப்புற பெண்களுக்கான எந்த இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டத்தை இந்திய அரசு வந்து தொடங்கியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சேஃப்ஹர். சரியா, இந்த திட்டத்தை தான் வந்து அவங்களுக்கு வந்து கிராமப்புற பெண்களுக்கும் இந்த இன்டர்நெட்டை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், அதோட பாதுகாப்பாக அதை வந்து யூஸ் பண்ண கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட முக்கிய நோக்கங்கள் பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புற பெண்களுக்கு வந்து இணைய பாதுகாப்பு தொடர்பான அறிவை வந்து வழங்குறது தான் இந்த திட்டம் நோக்கமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ அவங்களுக்குலாம் வந்து சரியான அந்த சைபர் பாதுகாப்பு பற்றிலாம் தெரியாது இல்லையா, ஆன்லைன் மோசடிகள், பாதுகாப்பாச்சு இதை பற்றிலாம் தெரியாதனால அதோட முக்கியத்துவத்தை வந்து சொல்லி தரது தான் வந்து இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. அச்சத்திலிருந்து பெண்களை பாதுகாத்தல், இணைய பாதுகாப்பு வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து சமூக ஊடகங்கள் மற்றும் இணையத்தை பாதுகாப்பாக பயன்படுத்த தேவையான தன்னம்பிக்கையை வந்து வளர்த்து கொடுக்குது. தெரியாமல் யூஸ் பண்ணாமல் நிறைய பேர் இருப்பாங்களா, அது தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 5th கொஸ்டின் பாருங்கள். COP31 பருவநிலை உச்சி மாநாட்டிற்கான காப் ஆஃப் த ஃபியூச்சர் என்ற புதிய தொலைநோக்கு திட்டத்தை வந்து எந்த நாடு வந்து அறிவித்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா துருக்கி. 2026க்கான ஐநா காலநிலை மற்றும் மாநாடு துருக்கியின் அட்லாண்டியா நகரில் வந்து நவம்பர் 9 to 20 வந்து நடக்குது. இந்த மாநாடு வந்து எதுக்கு அப்படின்னா காலநிலை நெருக்கடியை வந்து எதிர்கொள்றதுக்காண்டியும் 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இலக்கை வந்து நிலைநிறுத்தவும், நிதி மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றத்தில் வந்து கவனம் செலுத்தவும் ஆஸ்திரேலியாவின் ஆதரவுடன் துருக்கியால் வந்து இது வந்து நடத்தப்படுது. சரியா, இதோட முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா அண்டாலியாவில் துருக்கி நடக்குது. என்னையிலேருந்து என்னைக்குள்ளனா 9லேருந்து 20 நம்பர் வந்து நடக்குது 2026. இதோட தலைமை என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா துருக்கி வந்து அதிகாரப்பூர்வமாக நடத்தும் ஆஸ்திரேலியா பேச்சுவார்த்தைகளின் தலைவராக வந்து இது இருக்கும். சரியா, அடுத்து வந்துட்டு முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ் உடன்படிக்கையின் இலக்குகளை வந்து வலுப்படுத்துறதுக்காண்டியோ காலநிலை நிதி மற்றும் 2025க்கு பிந்தைய உத்திகளை வந்து செயல்படுத்துறதும் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. அதே மாதிரி இது காலநிலை மாற்றத்திற்கான ஐக்கிய நாடுகளின் கட்டமைப்பு மாநாட்டின் வந்து UNFCCC அதோட 31வது கூட்டமாக இருக்குது. அதான் COP31 சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து கியோட்டோ நெறிமுறை மற்றும் பாரிஸ் உடன்படிக்கையின் அமர்களும் இதில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து மெயினாக வளரும் நாடுகளின் தேவைகள், தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் பசுமை ஆற்றல் மாற்றத்திற்கும் இது வந்து முக்கியத்துவம் அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தொகுதி மறுவரையின் அரசியலமைப்பின் எந்தெந்த சரத்துகளின் அடிப்படையில் அமைந்துள்ளதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தொகுதி மறுவரைக்கு வந்து அரசியலமைப்பில் எந்தெந்த சரத்தில் வருதுன்னு பார்த்தோம்னா சரத் 82 சரத் 170 கீழே தான் இந்த தொகுதி மறுவரை வந்து இருக்குது. சரியா, இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா 2026ஆம் ஆண்டு தொகுதி மறுவரை மசோதா வந்து இது இருக்குது. என்ன அப்படின்னா நம்மளுக்கு இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த சரத் 82 170 பயன்படுத்தி கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, தொகுதி மறுவரை ஆணையம் வந்து போடுவாங்க, அந்த சட்டம் வந்து போடுவாங்க அந்த சரத்துகளை பயன்படுத்தி. அப்போ வந்து மக்களவையிலையும் மாநில சட்டப்பேரவையிலையும் தொகுதிகளோட மறுசீரமைப்பு வந்து செய்வதற்காக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கிய மசோதா தான் இந்த தொகுதி மறுவரை மசோதா. சரியா, அது வந்து எந்த சரத்துக்கு கீழே வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சரத் 82 சரத் 170 கீழே வருது. இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோவும் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து என்ன பண்ணுங்க, அந்த வீடியோ பார்த்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். ஓகே, அதே மாதிரி நம்ம இதில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். அதுக்காண்டி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு நான் டெய்லி போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவும் உங்களுக்கு வந்துடும். ஓகே,
நெக்ஸ்ட்டு இதோட முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நோக்கம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சமீபத்திய மக்கள் தொகை தரவுகளோட அடிப்படையில் வந்து மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற பேரின் எல்லைகளை வந்து மாற்றி அமைத்தல். அதே மாதிரி இதோட கொள்கை என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு நபர் ஒரு வாக்கு ஒரே மதிப்பு என்ற கொள்கையை வந்து உறுதி செய்து. ஓகே, இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா 2029 தேர்தலுக்கு முன்னதாக இந்த மறுவரை செயல்முறை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மசோதா மூலம் 1971 போட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொகுதி மறுவரைக்கு வந்து விதிக்கப்பட்டிருந்த தடை வந்து 2026 வரைக்கும் நம்மளுக்கு நீட்டிட்டு இருப்பாங்க. அது வந்து இந்த மசோதா மூலயமா என்ன பண்ணும், நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஆணையம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இதில் இருக்கவங்களுக்கு வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் வந்து தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் மாநில தேர்தல் ஆணையர் உள்ளடங்கிய ஒரு ஆணையம் தான் இந்த பணியை வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து நம்மளுக்கு செயல்படும். பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகளிருக்கு வந்து 33% இடஒதுக்கீடும் வந்து இதில் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் பாருங்கள். உலகளாவிய சுகாதார ஒத்துழைப்பு குறித்து விவாதத்துக்காக முதல் பிரிக்ஸ் சுகாதார செயற்குழு கூட்டத்தை இந்தியா எங்கே நடத்தியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா புதுடெல்லியில் தான் நடத்தியிருக்காங்க. இதோட முக்கிய அம்சங்கள் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பங்கேற்பு வந்து பார்த்தோம்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா. அதாவது வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பினா வந்து பிரேசில், ஆர்னா வந்து ரஷ்யா, ஐ வந்து இந்தியா, சி வந்து சீனா, எஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா ஆகியோற்றின் புதிய உறுப்பு நாடுகளை எகிப்து, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளின் மூத்த சுகாதார அதிகாரிகள் மற்றும் பிரதிநிதிகள் வந்து இதில் கலந்து கொண்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட மைய கருத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா பின்னடைவு, புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பை வந்து உருவாக்குறதா இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. இதில் வந்து இந்தியாவோட இது பார்த்தோம் அப்படின்னா பிரிக்ஸ் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கான பணி வந்து தொற்றாத நோய்களை குறைக்க ஆரோக்கியமான உணவு மற்றும் உடல் செயல்பாடுகளை வந்து ஊக்குவிக்குது. சரியா, பிரிக்ஸ் மிஷன் ஃபார் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸ் தான் இது ஊக்குவிக்கிறாங்க. அடுத்து வந்து மனநலன் மற்றும் ஆரோக்கிய மேம்பாடு பார்த்தோம் அப்படின்னா மனநல சேவைகளை வலுப்படுத்துதல் மற்றும் பொது சுகாதார கட்டமைப்பில் மனநலத்தை வந்து இணைத்தல் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதே மாதிரி பாரம்பரிய மருத்துவ அறிவை வந்து மேம்படுத்தல் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கும் இந்த மாநாட்டு மூலயமா நம்ம வந்து அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எந்த கோயில் கல்வெட்டில் வந்து சிவாஜி மற்றும் அப்சல் கானுக்கு இடையான வரலாற்று சிறப்புமிக்க போரை வந்து விவரிக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா பிரகதீஸ்வரர் கோயிலில் தான். இந்த கோயில் எங்கே இருக்கும்னா தஞ்சாவூர் பிரகதீஸ் கோயிலில் உள்ள விநாயகர் சன்னதிக்கு அருகில் உள்ள தென்மேற்கு சுவர்களில் வந்து அமர்ந்திருக்கு. இது வந்து மொழி மற்றும் காலம் பார்த்தோம்னா மராத்திய மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு 2ஆம் சரபோஜி மன்னரின் காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க, மராட்டியர் காலம். அடுத்து வந்து வரலாற்று செய்தி பார்த்தோம் அப்படின்னா போனஸ்லே வம்சத்தின் வரலாற்றை பதிவு செய்யும் இந்த கல்வெட்டுகள் வந்து சிவாஜி மகாராஜா ஜுவாலி கோட்டையில் வைத்து புலிநகத்தை வந்து பயன்படுத்தி அப்சல் கானை எவ்வாறு கொன்றார் என்ற விவரத்தை தான் வந்து இந்த கல்வெட்டு வந்து நம்மளுக்கு சொல்லுது. இதுக்கு ஆதாரம் எங்கே பார்த்தோம் அப்படின்னா சரஸ்வதி மகா லைப்ரரியில் வந்து வெளியிட்ட போனசாலா வம்ச சைத்ரா என்ற புத்தகத்தில் வந்து இந்த கல்வெட்டு செய்திகள் வந்து இருக்கிறதா வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் எந்த வங்கி 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2029ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்திற்கான தனது நடுத்தர கால உத்தியான உட்கார்ஸ் 2029 என்பதை தொடங்கியுள்ளதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதோட நோக்கம் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் நிதி, செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு, ரூபாயின் சர்வதேச மயமாக்கல் மற்றும் யூபிஐயின் உலகளாவிய விரிவாக்கம் ஆகியவற்றில் வந்து இது வந்து கவனம் செலுத்திருக்காண்டி தான் இந்த உட்கார்ஸ் 2029 வந்து நம்மளுக்கு தொடங்கியிருக்காங்க. இதோட கால அளவு பார்த்தோம்னா ஏப்ரல் 2026 முதல் மார்ச் 2029 வரைக்கும் 3 ஆண்டுகள் வரைக்கும் வச்சுருக்காங்க. இதோட பின்னணி பார்த்தோம் அப்படின்னா இது முந்தைய உட்கார்ஸ் 2.0 2023 2025 திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இது ரிசர்வ் வங்கியின் உலகத்தரம் வாய்ந்த மத்திய வங்கியாக மாற்றுவதை வந்து நோக்கமாக கொண்டிருக்கு. இது வந்து வலுவான ஒழுங்குமுறை, உள்ளடக்கிய நிதி, டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட 6 தூண்களின் கீழ் 49 இலக்குகளை வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து நம்மளுக்கு கொண்டு வராங்க. அடுத்து பாருங்க, உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி தரவரிசையின் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டின் எந்த நாடு 6வது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது என்று சர்வதேச நாணய நிதியம் வந்து தெரிவித்தது பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தான். இதில் வந்து தரவரிசையில் வந்து இந்தியா வந்து 4லேருந்து இப்போ எங்கே போயிடுச்சு, 6வது இடத்துக்கு போயிடுச்சு ஜிடிபி வளர்ச்சியில். நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து பேரளவில் வந்து ஜிடிபியில் வந்து $3.92 4.15 ட்ரில்லியன் என மதிப்பிடப்பட்டு
செய்யப்பட்டுச்சு 2025. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்போட வீழ்ச்சி வந்து குறைஞ்சிருக்கு. 84லேருந்து இப்போ எவ்வளோ போயிருக்கு 88க்கு மேல் வந்து முக்கிய காரணமாக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் முன்னால் உள்ள நாடுகள் வந்து என்னென்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா, அடுத்து சீனா, அடுத்து ஜெர்மனி, ஜப்பான் மற்றும் ஐக்கிய வரும். இது ஃபஸ்ட்டு 5 நாடு இருக்குது. அதுக்கடுத்து இந்தியா வந்து 6வதாக இருக்குது. அடுத்து மாதவிடாய் விடுப்பு கொள்கையை சரத் 21 வாழ்வதற்கான உரிமையின் கீழ் அங்கீகரித்து அனைத்து துறைகளிலும் அதனை கண்டிப்பாக செயல்படுத்துமாறு எந்த மாநில உயர்நீதிமன்றம் வந்து மாநில அரசுக்கு உத்தரவிட்டு பார்த்தோம் அப்படின்னா கர்நாடக மாநில உயர்நீதிமன்றம் தான் மாதவிடாய் விடுப்பு கொள்கை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க வாழ்வதற்கான உரிமையின் கீழே வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏப்ரல் 15, 2026 அன்னைக்கு கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி எம் நாகப்பிரசன்னா தலைமையில் வந்து ஒரு அமர்வு வந்து வைக்கிறாங்க. இதில் வந்து பெண் ஊழியர்களுக்கான மாதத்திற்கான ஒரு நாள் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வந்து வழங்கும் கொள்கையை வந்து சரியாகவும் நம்பிக்கையுடனும் அமல்படுத்தவும் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த வயது வரம்புன்னு பார்த்தோம் அப்படின்னா 18 முதல் 52 வயது வரையிலான பெண் ஊழியர்களுக்கு வந்து இது பொருந்தும். கர்நாடக மாதவிடாய் விடுப்பு மற்றும் சுகாதார மசோதா 2025 ஆல்ரெடி ஒரு பில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பில் கீழே தான் வந்து சட்டம் இயற்றப்படும் வரை தற்காலிகமாக இந்த கொள்கையை வந்து செயல்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட சமத்துவம் பார்த்தோம் அப்படின்னா இது சலுகை அல்ல, மாற்றாக உயிரியல் வேறுபாடுகளை வந்து அங்கீகரிக்கவும் சமத்துவத்தின் ஒரு பகுதி என்று நீதிமன்றம் ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி சைப்ரஸில் நடைபெற்ற 2026 ஆண்டிற்கான FIDE மகளிர் கேண்டிடேட்ஸில் வந்து சதுரங்க போட்டியில் வந்து சாம்பியன் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படுத்தது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த வட்டம் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இது வந்து இறுதிச் சுற்றில் ரஷ்யாவின் கேட்ரினா லக்னாவை தோற்கடித்து 8.5 புள்ளிகளுடன் அவர் வந்து முதலிடம் பிடித்திருக்காரு. இவங்க வந்து வெற்றியின் மூலம் மகளிர் உலக செஸ் சாம்பியன் போட்டியில் வந்து தற்போதைய உலக சாம்பியனாக ஜூ வென்ஜின் சவால் செய்யும் உரிமையை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க வைஷாலி வந்து பெற்றிருக்காங்க. இந்த போட்டி வந்து சைப்ரஸின் ஜெபிஜியா மற்றும் திகோசியா நகரில் வந்து நடைபெற்றிருக்கு. இது 24 வயதான சென்னை வீராங்கனையான வைஷாலி வந்து இந்த உயரிய விருதை வென்ற முதல் இந்திய பெண்மணி என்ற பெருமையும் வந்து இவங்க பெற்றிருக்காங்க. ஓகே, இதோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிடலாம். இன்றைக்கி 17 and 18. அடுத்து ஏப்ரல் 1 நம்மள்கிட்ட கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, சேனலில் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து குரூப் 4க்கான தமிழ் இலக்கணம் கிளாஸஸ் வந்து போய்கிட்டுருக்கு. ஸோ அதோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. ப்ளஸ் நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ் வைஸ் வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியன் பாலிட்டி டாபிக் போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.